அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் உறவுகள் நல்லா இருக்கீங்களா? தங்கம் வாங்குறதுக்கு ஜோய் ஆலுக்காஸுக்கு போனோம். நானும் என் நண்பரும் 2 பேரும் சேர்ந்து அவர் ஊருக்கு போகிறாரா, அதனால் கஃபில் கொடுத்த ரூ. 60 எப்படியாச்சும் ஒரு 2 கிராமாச்சும் தங்கம் வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாப்புல. அப்புறம் ஒய்ஃபுக்கு பார்த்தாப்புல 2 கிராமில் எடுத்து வைங்கன்னொன்னே பட்டு பட்டுன்னு ஒன்று தான் எடுத்து வச்சாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 2 கிராமில் இல்லை, இதில் மட்டும்தான் 2 கிராம் கம்மியாக இருக்குது, கூடவும் இருக்குது. எடுத்து வச்சாங்க, பார்த்தோம், செலக்ட் பண்ணோம். இது வந்து ஸ்கீமா மாதம் மாதம் ரூ. 20 பணம் கட்டுறது, ரூ. 40. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டலாம். ஏன்னா வேணுங்கிறவங்க கட்டி பயன்படுத்துங்க. இப்படியே தங்கத்தை சூஸ் பண்ணி ஒரு வழியாக எடுத்து வச்சாச்சு. ரூ. 57 வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஒரு வழியாக அது வந்து பிடிச்சி போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு பார்த்தாப்புல அது ரொம்ப அதிகமாக வருது, 3 கிராமை தாண்டி வர்றதுனால சரி அது வேணாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சூஸ் பண்ணி ரூ. 57 முடிச்சாச்சுங்க. பில் போட வந்தாச்சு. அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு நின்றோம், என்னென்னா தங்கம் எவ்வளோ விற்கிதுன்ட்டு. சரியான ரேட்டு தான் தங்கம். 57 நமக்கு வந்து ரூ. 2000 ஒரு கிராமுக்கு வந்து செய்கூலி சேதாரம் போட்டாங்க. ஜிஎஸ்டி மட்டும் குவைத்தில் கிடையாது, மற்றது எல்லாமே உண்டு. ஏன்னா தங்கம் வாங்க போகிறவங்க போய் வாங்குங்க. நம்ம ஊரில் ஜிஎஸ்டி உண்டு, இங்கே ஜிஎஸ்டி இல்லாமல் எவ்வளோ உங்களால் பேசி கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வாங்குங்க. கடைசியாக பில் போடும்போது தான் தண்ணியே கொடுத்தாங்க, அதுக்கு முதல்ல தண்ணியே கொடுக்கல. பில் போடும்போது தான் சரி இவனும் வாங்கிட்டாங்க, சும்மா போகிறவங்களாம் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ வாங்கி முடிச்சாச்சு, பில்லையும் வாங்கியாச்சு, பில்லையும் உங்களுக்கு காட்டியாச்சு. இதையும் பார்த்துக்குங்க எத்தனை கிராம் வாங்கியிருக்கேன்ட்டு. 2 கிராம் 220 மில்லி வாங்கியிருக்கோம். ரூ. 57 சுற்றம். ரூ. 57 வந்துச்சு. இன்ஷால்லாஹ் யார் போய் வாங்குறா இருந்தாலும் வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி பேசுங்க. பேசுனா உங்களுக்கு கம்மி பண்ணலாம். நாங்கள் தடவை போனதுனால நாங்கள் கம்மியாக வாங்கியிருக்கோமா என்று நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.